ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு கிருபா சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா திருக்குறள் தான். பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கோம். திருக்குறள் இன்றைக்கி பார்ட் 15 ஓகேங்களா. இந்த வீடியோவோட 150 குறள்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, 150 குறள்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு குறள் இங்கே இருக்கிற ஸ்டார்டிங்கில் ஒரு 4 குறள் எதை பற்றி இருக்குன்னா, இந்த அமைச்சரோட பண்புகள் எப்படி இருக்கணும், அவரோட அமைச்சர்னா எப்படி இருக்கணுன்றதை பற்றி வள்ளுவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் குறள் பாருங்க. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டதமைச்சு. அப்படின்னா கருவினா தொழில் செய்வதற்கு தேவையான கருவி இருக்கணும், அதுக்கப்புறம் அதற்கான காலம் இருக்கணும், அதுக்கப்புறம் அதற்கேற்ற காலம். ஓகேங்களா? காலம் இருக்கணும். அதுக்கப்புறம் செய்யும் தன்மை, அந்த செயலோட தன்மை இருக்கணும். செய்யும் முறை இந்த எல்லாத்தையும் அறிந்து தான் ஒரு செயலை ஒரு அமைச்சர் செஞ்சு முடிக்கணும் என்ற மாதிரி யார் சொல்லியிருப்பா? வள்ளுவர் சொல்லியிருப்பார். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டதமைச்சு. ஒரு செயலை செய்ய போகிறோன்னா இதெல்லாம் பார்க்கணும். செய்வதற்கு தேவையான கருவி இருக்குதா, அதற்கேற்ற காலம் இருக்குதா, செயலோட தன்மை எப்படி இருக்குது, செய்யும் முறை, இதெல்லாமே அறிஞ்சு தான் ஒரு செயலை ஒரு அமைச்சர் செய்யணுன்ற மாதிரி வள்ளுவர் சொல்ல வர்றார். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். வன்கண் குடிகாத்தல் கட்டறிதல் ஆழ்வினையோடமைந்துடன் மாண்டதமைச்சு. சரிங்களா? வன்கண் குடிகாத்தல் கட்டறிதல் ஆழ்வினையோடமைந்துடன் மாண்டதமைச்சு. வன்கண்ணா மன வலிமை, குடிகாத்தல் குடிகளை காத்தல், கட்டறிதல் ஆட்சி முறைகளை கற்றல், ஆழ்வினையோ அப்புறம் நூல்வினைகளை கற்றல், அதுக்கப்புறம் விடாமல் இந்த 5 சிறப்பாக அமைந்தவரை அமைச்சர். ஒரு அமைச்சருக்கு என்னென்ன இருக்கணும், அவங்க என்னென்ன தகுதிகள் எல்லாம் இருக்கணும், என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், மன வலிமை இருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு மன வலிமை இருக்கணும். அதுக்கப்புறம் குடிகளை காத்தல், குடிமக்கள் காப்பாற்றணுன்ற ஒரு தாட் இருக்கணும். ஆட்சி முறைகள், மன்னர் ஆட்சி பண்ணுற முறையில் அறிஞ்சிருக்கணும். அப்புறம் நூல்களை கற்று இருக்கணும். அதுக்கப்புறம் விடாமுயற்சி இருக்கணும். விடாமுயற்சி, இதெல்லாம் இந்த 5 சிறப்பாக அமைந்துட்டு ஒரு நல்ல அமைச்சராக இருப்பார் என்ற மாதிரி வள்ளுவர் சொல்ல வர்றார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, மதிநுட்பம் நூலோடுடையார் கதிநுட்பம் யாவல முன்னிற்பவை. இப்போ ஒரு அமைச்சர்னாவே இயற்கையாகவே அவருக்கு நல்ல நுண்ணறிவும் நூலறிவும் இருக்குதுன்னா அவர் முன்னாடி எந்த சூழ்ச்சிகளும் நிற்க முடியாது என்ற மாதிரி வள்ளுவர் சொல்கிறார். இப்போது ஒரு அமைச்சருக்கு அவர் நல்லா இயற்கையாகவே நல்ல நாலேஜ் இருக்குது, நல்ல நுண்ணறிவு இருக்குது, அதுக்கப்புறம் அதே மாதிரி நல்லா படித்து நல்ல நூலறிவும் வச்சுருக்காரு. அந்த மாதிரி ஒரு அமைச்சர்கிட்ட எந்த சூழ்ச்சியும் பண்ணி அவர் எதுவும் பண்ண முடியாது இல்லைங்களா? எந்த சூழ்ச்சியும் அவர் பண்ண முடியாது. அது மாதிரி பண்ணாலும் அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சாங்கன்னா நல்ல நுண்ணறிவும் இருக்குது, இயற்கையான நுண்ணறிவு இருக்குது, அதுக்கு நூலறிவு இருக்குது. அது மாதிரி இருக்கும்போது எந்த சூழ்ச்சி பண்ணாலும் அமைச்சர் சீக்கிரமாக கண்டுபிடித்து அவர் அந்த விஷயத்தை தற்காத்து கொள்வார் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிற முன்னாடி எந்த சூழ்ச்சியும் இருக்க முடியும்னு கேட்குறாங்க. எந்த சூழ்ச்சியுமே அந்த மாதிரி அமைச்சர், அந்த பாலிட்டிக்ஸ் செய்கிற அமைச்சர்கிட்ட நிற்க முடியாது என்ற மாதிரி வள்ளுவர் சொல்ல வர்றார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். செயற்கை அறிந்த கிடைக்கும் உலகது இயற்கை அறிந்த செயல். சரிங்களா? இப்போது ஒரு செயலை இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு புக்கில் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு செயல்னால் ஏதாவது ஒரு காரியம் பண்ண போகிறோம், நம்ம படிப்போம்ல, நெட்டில் கூகுளில் பார்ப்போம்ல, ஹவு டு கிரியேட் ஏ ட்ராயிங், இல்லை ஹவு டு கிரியேட் ஏ ட்ரில்லிங் மிஷின், இல்லை ஹவு டு கிரியேட் ஏ கிரேட் ஹவுஸ்ன்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு படிச்சுட்டு அதோடு இருக்காமல், படிச்சுட்டு அதை மட்டுமே ஒரு விஷயத்த பண்ணாமல், இந்த உலகத்தில் உலகில் நடைமுறைகள் இருக்கும் இல்லைங்களா? இப்போ கரண்ட் ட்ரெண்டில் உலகத்தில் என்ன நடைமுறை இருக்குது அதை அறிஞ்சும் செயல்படணும் ஒரு அமைச்சராக இருக்கிறவர்ன்ற மாதிரி சொல்கிறார். ஒரு அமைச்சராக இருக்கிறது வெறும் புக்கை மட்டும் படிச்சுட்டு அதை பற்றி செயல்படாமல், இப்போ கரண்ட்டில் உலகில் நடைமுறையில் என்ன பின்பற்றுறாங்க, எப்படி இருக்காங்கன்னு பார்த்தும் செயல்படணும் என்ற மாதிரி வள்ளுவர் சொல்கிறார். பாருங்கள். செயற்கை அறிந்த கிடைத்து உலகது இயற்கை அறிந்த செயல். ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகள் நூல் வழியாக அறிந்திருப்பணும். உலகில் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள். ஒரு பொருளாக, இப்போது ஒருத்தர் இருக்காருப்பா, அவர் அவர் ஒரு பொருட்டாக கூட யாரும் மதிக்கிறது இல்லை.
மதிக்கிறது இல்லை என்ற அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? ஒரு பொருட்டா கூட ஒருத்தர் அவங்கள மதிக்கிறது இல்லை. ஆனால் அதுவே அவர் நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நல்ல நிலைமையில இருக்கும்போது அவரை வந்துட்டு நல்லா எல்லோரும் மதிக்கிறாங்க. அப்போது அது எதனால் அவங்களுக்கு மதிப்பு வருதுன்னா அவங்ககிட்ட இருக்கிற செல்வம். சரிங்களா? அதான் ஒரு உலகத்தில் ஒரு பொருட்டா கூட மதிக்க தகாதவரையிலும் நல்ல மதிப்புடையராக ஆக்குறது அந்த செல்வம் தான். செல்வத்தை வந்து ஈட்டணும், நம்ம செல்வத்தை வந்து சம்பாதிச்சிருக்கணும்ன்ற மாதிரி வள்ளுவர் சொல்கிறார். ஓகேங்களா? செல்வம் வந்து ஒருத்தர்கிட்ட இருக்கணும், நல்லா சம்பாதிச்சு வச்சுக்கணும். அப்போ தான் இன்னும் வந்து எல்லோரும் மதிப்பாங்கன்ற மாதிரி வள்ளுவர் சொல்ல வர்றாரு. பொருளல்ல வரை பொருளாக செய்யும், பொருளல்லதில்லை பொருள். ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையராக செய்வது செல்வம். அது அல்லாமல் உலகில் சிறந்த செல்வம் இல்லை. அது இல்லாமல் உலகத்தில் வேறு சிறந்த செல்வமே இல்லைன்ற மாதிரி சொல்வார். இது வந்து என்ன சொல் பின்வரும் நிலையணி. நெக்ஸ்ட் பாருங்கள். அறநீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்று வந்த பொருள். அது இப்படி என்னன்னா, இங்கே சொன்னார் பார்த்தீங்களா, செல்வம் தான் ஒருத்தருக்கு மிக உயர்ந்த செல்வம், அதை தான் சம்பாதிக்கணும் சேர்த்தணுன்ட்டு. அந்த செல்வத்தை எப்படி சேர்த்தணும்னா, முறையறிந்து தீமையற்ற வழியில் சேர்த்த பொருள் ஒருவருக்கு அறத்தையும் தரும் என்பதையும் தரும். முறையறிந்து தீமையற்ற வழியில் நல்ல வழியில் சேர்த்த பொருள் தான் உனக்கு அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும். தீய வழியில் சேர்த்த பொருள் உனக்கு அறத்தையும் தராது இன்பத்தையும் தராது என்றதை மறைமுகமாக சொல்ல வர்றார். சரிங்களா? அதான் அறநீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். முறையறிந்து தீமையற்ற வழியில் நல்ல வழியில் சேர்த்த பொருள் தான் உனக்கு அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும்னு சொல்ல வர்றார். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல். இப்போது என்னென்னா, மற்றவர்களிடம் இரக்கமும் அன்பும் இல்லாமல், மற்றவர் மேலே இரக்கமே இல்லைப்பா, எனக்கு இரக்கம் இல்லை அன்பும் இல்லை, அந்த மாதிரி வர்ற பொருள் வந்துட்டு, அந்த மாதிரி நான் பொருள் எனக்கு இரக்கமும் இல்லாமல் அன்பு இல்லாமல் நான் ஒரு பொருளை சேர்க்குறேன்னா அந்த பொருள் வந்து ஏற்றுக்கூடாது. ஏற்றுக்காமல் நீக்கிடணுன்ற மாதிரி வள்ளுவர் சொல்கிறார். மற்றவர்களிடம் இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிவிட வேண்டும். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கும் புல்லார் பொருளை விடல். அப்படின்னா புரியுதுன்னா, மற்றவர்கிட்ட இரக்கும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நீக்கிடணும். அந்த மாதிரி பொருள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? எப்படி சொல்கிற பாருங்கள் வள்ளுவர். செல்வம் தான் கரெக்டான செல்வம் தான். உலகத்தில் ஒருத்தர் பொருட்டாக மதிக்கலைன்னா அவரை மதிக்க வைக்கிறதே செல்வம் தான்றாரு. ஆனால் செல்வத்தை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்கிறாரு. முறையை வந்து தீமையற்ற வழியில் தான் அந்த செல்வத்தை சம்பாதிக்கணுன்றாரு. அது அந்த மாதிரி சம்பாதிக்கிறது தான் அறமும் என்பதும் தரான்றாரு. அதே மாதிரி மற்ற மேலே அன்பு இரக்கமும் இல்லாமல் ஈட்டும் பொருளை வந்து நம்ம ஏற்றக்கூடாது, அதை ஒதுக்கி வச்சிடணும்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து நிற்கிறாரோ. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை தொன்றுண்டாகச் செய்வான் வினை. சரிங்களா? குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை தொன்றுண்டாக செய்வான் வினை. இப்போது ஒரு செயலை செய்கிறப்பா, இப்போ ஒரு செயலை செய்கிறன்னா அதுக்கு நீ வந்து உன்னோட சேஃப்டி, நான் சொல்லுவாங்க, உன்னோட சேஃப்டியில் நீ பண்ணு, இது பண்ணுறாலும் உன்னோட ரிஸ்கில் நீ பண்ணு, உன்னோட சேஃப்டியில் நீ பண்ணுன்ற மாதிரி சொல்லுவாங்களே. இப்போது நான் சொல்லலாம், இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே எடுத்துக்கோப்பா. நான் வந்துட்டு ஒரே ப்ரைவேட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன். சரிங்களா? ப்ரைவேட்டில் வேலை பார்த்துக்கிட்டு ஒரு 3 மந்த்து லீவ் எடுத்துகிட்டு இந்த எக்ஸாமுக்காக படிக்கிறேன். சரிங்களா? 3 மந்த் எடுத்துகிட்டு நான் படிக்கிறேன். திருப்பி அந்த 3 மந்த்து கம்ப்ளீட் ஆனப்பிட்டு நான் அந்த ப்ரைவேட் ஜாபுக்கு போயிடுவேன். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியும் நல்லபடியாக எழுதிடுவேன். அப்போது என்ன நடக்குதுன்னா, நான் ஒரு சேஃப்டியாக ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன். சரிங்களா? 3 மாதம் எனக்கு சேலரி இருக்காது. நான் முன்னாடி சம்பாரிச்சதை வச்சு நான் பார்த்துப்பேன். சரிங்களா? சம்பாரிச்சதை வச்சு என்னோடய லைஃப்பை நான் பார்த்துப்பேன். அதே மாதிரி வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமையும் நான் ஓரளவுக்கு அந்த 3 மாதம் நான் படித்து ஓரளவுக்கு எழுதிடுறேன். சரிங்களா? எழுதிடும்போது அதோடய ரிசல்ட் வர வரைக்கும் நான் திருப்பியும் போய் 3 மாதத்துக்கு அப்புறம் ஒர்க் பண்ணுவேன். சரிங்களா? ஒர்க் பண்ணும்போது எனக்கு சேஃப்டியாக இருப்பேன். எதுவுமே நான் ரிஸ்க் எடுத்துகிட்டு ஒருவேளை கிளியர் ஆகிடுச்சுன்னா அது ரிசைன் பண்ணிட்டு அந்த ஜாபுக்கு போயிடுவேன். சரிங்களா? அந்த மாதிரி தான் வரும் பாருங்கள். தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது, அதான் தன்னோட கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது மலை மேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை புரை காண்பது போன்றது. புரியுதா? கீழே இருந்து என்ன பண்ணோம், யானை வந்து ஓடுது, நம்ம மிதிச்சு கொண்டோம். அதே மலை மேல் நின்றுருந்தால்
அது யாரை போய் நம்ம கண்டிக்கலாம். அதனால ஒரு தன் கைப்பொருளை கொண்டு ஒரு செயலை நம்மளோட சேஃப்டிலேருந்து ஒரு செயலை செய்யும்போது அது வந்து நம்மளுக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்ல வர. ஓகேங்களா? இது வந்து உவமையினை. குன்றேறி யானை போர் கண்டால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினைன்றது இதுதான் சொல்லுது. ஓகே ஓகே நெக்ஸ்ட் செய்க பொருளை சிறுநர் செருக்கருக்கும் எக்தனிற் கூறியதில். சரிங்களா? ஒருவர் வந்து பொருளை வந்து ஈட்டணும். சரிங்களா? அவர் வந்து பொருளை ஈட்டணும். அந்த பொருளை ஈட்டுறது தான் அந்த பகைவரை வெல்லும் கூர்மையான கருவின்ற மாதிரி வள்ளுவர் சொல்கிறார். புரியுதானே? இப்போது நம்ம செல்வம் எல்லாம் ஒன்று தான். அதை ஈட்டுனா தான்ப்பா பகைவரை வந்துட்டு வெல்றது நம்மளுக்கு தேவையான கருவிகள், படை வீரர்கள், ஆட்கள், படைகள், குதிரைப்படை, அணைப்படை, இந்த மாதிரி படைகள் இதெல்லாமே நம்மகிட்ட பொருள் இருந்தால் தான் அதை வச்சு நம்ம போர் புரிஞ்சு பகைவரை வெல்லணும். அது எதுவுமே என்கிட்ட பொருளே இல்லை, எதுவுமே இல்லைன்னு என்ன பண்ண முடியும்? ஈஸியாக நம்ம பகைவரை நம்மளை வந்து அடித்து கொண்டுட்டு போயிடுவாங்க இல்லைங்களா? அதனால் நல்லா பொருளை ஈட்டணும். அந்த ஈட்டுற பொருள் தான் பகைவரோட வெல்லும் கூர்மையான ஆயுதம், அதை விட வேறு எதுவும் இல்லைன்ற மாதிரி வள்ளுவர் சொல்கிறார். செய்க பொருளை சிறுநர் செருக்கருக்கும் எக்தனிற் கூறியதில். ஒருவர் பொருளை ஈட்ட வேண்டும், அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம், அதை விட வேறு இல்லைன்னு சொல்கிறார். ஓகே தொழுத்தகையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. தொழுத்தகையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. சரிங்களா? இப்போ என்னென்னா, இப்போது ஒருத்தர் வந்துட்டு என்கிட்ட அழுதுகிட்டே வந்துட்டு ஒரு உதவி கேட்குறாருப்பா. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்கன்ற மாதிரி ஏதாவது ஒன்று கேட்குறாரு வச்சுக்கோங்க. நானும் என்ன பண்ணுறோம், ஐயோ சொல்கிறாரே பாவப்பட்டு கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு திருப்பி போயிட்டு அந்த கொடுத்த பணத்தினால நான் வந்துட்டு அந்த யாருக்கு அந்த பணத்தை கொடுக்குறேன்னா ஒரு திருடருக்கோ இல்லை வந்துட்டு இந்தியாவிலே தேடுறப்போ ஒரு குற்றவாளிக்கு அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? அவர் என்ன நினச்சிருக்காரு, என்னை வந்து மாட்டி வைக்கணுன்றது, அந்த பணத்தை வாங்கினா என்னை மாட்டி வைக்கணுன்றதுக்காக அந்த பணத்தை வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போய் திருப்பி போலீஸ் வந்து என்னை கைது பண்ணி எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, ஒருத்தர் அழுதுகிட்டு வந்தாலும் அவர் அழுத்தின கண்ணீருக்குள்ளும் வஞ்சகம் மறைஞ்சிருக்கும். சரிங்களா? வஞ்சகம். அதனால் ஒரு அழுதாவே நம்ம அவங்கள பாவப்பட்டு எதுவுமே பண்ணிடக்கூடாது. அந்த அழுத கண்ணீர்லேயும் வஞ்சகன்றது மறைஞ்சிருக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும், உஷாராக இருக்கணும்ன்றதை வள்ளுவர் வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறார். சரிங்களா? ஓகே பாருங்கள். தொழுதகை உள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. பகைவரின் தொழுது நிற்கும் கையின் உள்ளும் குலைக்கடி மறைந்திருக்கும். ஓகேங்களா? அதுபோல் அவர் அழுத கண்ணீரின் உள்ளும் வஞ்சகம் மறைந்திருக்கும் என்பதை உணர வேண்டும். ஓகே புரியுதில்ல? ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். 10 குறள் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம குரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.